டு மை யூடியூப் சேனல். இன்னைக்குலேருந்து இன்னும் ஒரு 15 நாள் வரைக்கும் இனிமேல் எக்ஸாம்ஸ் ரிட்டர்ன்ஸ் வைவா தான். ஸோ இது ஃபுல்லாக எக்ஸாம் பிளாக் தான். மறுபடியும் வந்து பேக் டு ரொட்டீன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் வச்சு செய்வாங்க. ஏன்னா நோட்டீஸ் வந்து 2 days முன்னாடி தான் விட்டாங்க. 2 days முன்னாடிக்கிட்டு இப்போ 2 நாளில் கண்டினியூஸாக வந்து எக்ஸாம். ஸோ இப்போ படிக்கிறது படிச்சு மண்டையெல்லாம் வந்து தலை வலிக்குது. காஃபி குடிச்சு நல்லா இருக்கும். இப்போதைக்கு கண்டினியூஸாக 3 years உட்காந்து படிச்சுட்டேன். இன்னும் வந்து படிக்க நிறைய இருக்கு. எப்படி வந்து 2 நாள் வந்துட்டு எக்ஸாம் வச்சுட்டு ஃபுல் போர்ஷன் புக்கே படிக்க சொன்னால் எப்படி இருக்கு? இது ஃபுல்லாக நான் படிக்கணும். இது ஃபுல்லாக படிக்கணும் சொல்லுவேன். நான் இந்த எதுவும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ஜாய் பண்ணுவாங்க லைஃபை. ஆனால் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது லைஃபை. இந்த கடைசி நிமிஷம் படிச்சுக்கலாம் அப்படிலாம் மட்டும் நினச்சிடாது. கடைசி நிமிஷம் மட்டும் அப்படிங்கிறது அதுதான் நடக்கும். இதெல்லாம் நம்ம வெளியில் படித்தாலும் நம்ம வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ரிவிஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் கண்டினியூ தான் வந்து எனக்கு ஞாபகம் வரும். என் வாழ்க்கை எங்கள் வீட்டில் சொல்கிறேன். எல்லாரும் இருக்காங்க, நான் பாஸ் ஆகணும். Few moments later. டின்னர்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஸ்டடி செஷன் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த தடவை வந்து சர்ஜரி படிக்கணும். சர்ஜரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எக்ஸாம் படிப்பேனா இல்லை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேனா? மெடிக்கல் ஸ்டாண்ட் நம்ம பர்த்டே சொல்லுவாங்க. இது ஊதிட்டு இப்படி வந்து புக் எடுத்து படிப்பாங்க. நடுவில் கொஞ்சம் நாங்கள் பிரேக் எடுத்துப்போம். இதுமாரி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து சர்ஜரி பேப்பர் வந்து ஐஎன்டி அப்புறம் ஆர்த்தோ அனஸ்தீஷியா நியூரோ சர்ஜரி எல்லாமே இருக்கும். இப்போ டைம் வந்து 12 ஆகிடுச்சு. கண்டினியூஸாக படித்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகிடுச்சு. அதுதான் என் ஃப்ரெண்டோட ஃபேஸ் வந்து. அப்புறம் வந்து அடுத்த நாள் எக்ஸாம் நல்லா விடிய படிக்கிறோம் எல்லோரும். அதனால் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தா. ஒரு பாயிண்டில் வந்து கிவ் அப் பண்ணிடலான்னு தான் தோணும். அப்போ ஆனால் நம்மளால் முடியாது, நம்ம படித்து தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு படிக்கிறதுனால ரொம்ப ஷோ டைம். இப்போ கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுனால கொஞ்சம் இப்போ மணி பார்த்திங்கன்னா 1 ஆகுது. ஸோ கொஞ்சம் மேகி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா நடுராத்திரியில் வந்து கொஞ்சம் ரொம்ப பசிக்கும். ஸோ we are going to make Maggi and in between the Maggi Do like a moonwalker. Every hostel one friend will be there cooking at midnight. Tag your friends, guys. For me, Nilima Larimba. Show your face, Nilima. Don't think she is so innocent. Supriya. Hi, Junior. Hi, Senior Appa. Maggie date. Maggi date. This is safe करके वो करने वाली. किसने बोला ना वो कोरियर के पॉप में कुछ. இப்போ சாப்பிட்டுட்டு வந்து நெக்ஸ்ட்டு படிக்க திருப்பி ஆரம்பிக்கணும். ஏன்னா திருப்பி வந்து நம்ம ரிவிஷன் பண்ணால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு மைண்டில் Nilima. मेरे दोस्त मेरा प्यार. எங்களுக்கு வந்து கண்டினியூவாக ரிட்டன் இருக்குது. ரிட்டன் முடிச்சக்கப்புறம் உடனேவே வந்து வைவாவும் இருக்குது. ஸோ ரிட்டன் அண்ட் வைவாவுக்கு கொஞ்சம் சேர்த்து படிக்கணும். ரிட்டனுக்கு வந்து பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் படித்தா போதும். அப்படியே ஆனால் என்னால் சத்தியமாக முடியல. நான் என் லைஃப்பில் வந்து நான் நைட்டு படித்ததே கிடையாது. கண்ணு முடிச்சு படிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் 12 வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆனால் நம்ம விடிய படிச்சது கிடையாது. அதனால் ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு திருப்பியும் பேக் டு ஸ்டடியில் தான்.
லைஃப்பில் சில சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் சிலது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் அட்லீஸ்ட் அந்த பாஸ் மார்க் வரும். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இன்னும் ஒரு நாளில் நான் என்னத்தை கம்ப்ளீட் பண்ணி போய் படிக்க வேண்டியது. ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் நினச்சேன் அப்புறம் 3:30 வரைக்கும் இருப்பேன்னு. 3:30 வரைக்கும்லாம் என்னால் தாக்கு பிடிக்கவே முடியல. இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இந்த டிப்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி பாசிட்டிவ் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு போ, அட்லீஸ்ட் பாஸ் மார்க் வாங்கணும். எல்லாம் ஹோப்பும் கடவுள் மேலே போட்டுட்டு நம்ம படிக்க வேண்டியதுதான். கண்ணெல்லாம் வலிக்குது. தெரியாமல் வந்து சேர்ந்து போட்டேன்.